ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சங்கீதம் 51:17. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பொதுவாக எல்லோரும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையுமே நாடுவார்கள். ஆடல் பாடல்களோடு உற்சாகமாய் இருப்பதையே விரும்புவார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை தர வேண்டும் என்றால் நாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சூழ்நிலை சாதகமாய் இருக்கும் பொழுது தேவனை துதித்து மகிழும் நாம், சூழ்நிலை எதிராக இருக்கும் பொழுது கர்த்தரை துதிக்கிறோமா? நஷ்டங்களும் கஷ்டங்களும் வரும்போது துதிப்பது கஷ்டமான காரியம்தான். ஆனால் யார் யார் தங்களுக்கு முன்பாக இருக்கிற தீமைகளை கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுவார் என்ற விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்பதை யார் யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். துதியுடன் கூடிய ஜபம் அதிக வல்லமை உள்ளது. தேவனுடைய வெளிச்சத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவதோடு விசுவாசத்தை உறுதிப்படுத்தி மெய் சமாதானத்தை தரும். குழந்தை இல்லாத அன்னாள் அவளுடைய வாழ்க்கை சீர்பட நொறுங்குண்ட இருதயத்தோடு மனம் கசந்து கண்ணீரோடு ஜபித்த போது கர்த்தர் கேட்டு ஆசீர்வாதமான சாமுவேலை தந்தள்ளினார். நீங்களும் நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவனுடைய கிருபையின் கரம் உங்களை அரவணைக்கும். தேவனது அன்பின் கரம் உங்களை தேற்றும். சாதாரணமான நிலையில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடங்களை பார்க்கலும் சோதனையும் போராட்டமும் நிறைந்த சூழ்நிலையில் மிக மேன்மையான ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்ளலாம். நெருக்கப்படும் போது உனக்குள் இருக்கும் சுயம் என்னும் அகந்தை அகற்றப்பட்டு இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று உணர்வாய். பல உபத்திரவங்களும் பாடுகளும் போராட்டங்களும் உன்னை சூழும்போது விசுவாசத்தோடு நறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதித்து தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்வார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நொறுங்குண்ட இருதயத்தோடு உமது பாதல் தண்டை வந்திருக்கிற எங்கள் கண்ணீரை துடைத்து பாவங்களை மன்னித்து பசுத்தமான வாழ்க்கை வாழ தகுதிப்படுத்தியல்ல மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்ற உணர்விலும் மனச்சோர்விலும் ஒடுக்கப்பட்ட நிலையிலும் கவனிப்பாரற்று தன்மையில் இருக்கும் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தேவரீர் இரக்கம் செய்து உமது கரங்களால் அவர்களை தொட்டு அவர்களுக்கு ஆறுதல் தந்தள்ளி அவர்களும் உமது மந்தைக்கு உரியவர்கள் என்பதையும் நீரே அவர்களின் நல்ல மேய்ப்பர், சகாயர், இரட்சகர், பரிகாரி என்பதையும் அவர்கள் வாழ்வில் அனுபவிக்க உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க அன்பு பிள்ளைகளின் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களிலும் அவர்கள் தங்கள் முன்னேற்றத்துக்காக செய்கிற கடின உழைப்பிலும் தொடர்ந்து உதவி செய்தல்லுங்க. கர்த்தாவே, வறுமை கோட்டிற்கு கீழ் நிலையிலும் உள்ள மக்களின் வாழ்வாதாரம் ஆசீர்வதிக்கப்படவும், அனிதினம் கூலி வேலை செய்கிறவர்களுக்கு வேலைகள் கிடைத்திடவும், அவர்கள் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், பிள்ளைகளால் கைவிடப்பட்டு முதியோர் இல்லங்களில் உள்ள பெரியவர்கள் மற்றும் அனாதைகளாக்கப்பட்டு சிறுவர்கள் காப்பகங்களில் இருக்கும் பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் போஷித்து ஆதரித்து பாதுகாத்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வெளிநாடுகளில் உயர்கல்வி கற்பதற்காகவும் வேலை நிமித்தமாகவும் இருக்கிற ஒவ்வொருவரும் பாதுகாப்பாய், பரிசுத்தமாய், சமாதானமாய், ஆசீர்வாதமாய், ஆரோக்கியமாய் வாழ தேவ கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் கோர விபத்துகளினாலே, கடும் வியாதியினாலே, இயற்கை சீற்றங்களினாலே தங்களது அன்பு உறவுகளை, உடைமைகளை இழக்க கொடுத்து துயரத்தோடு வாழுகிற குடும்பங்களை தேவரீர் ஆறுதல் படுத்தி சமாதானமாய் வாழ கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய், சமாதானமாய், சுகமாய் வாழ ஜெபிக்கிறோம். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார் என்ற தேவரீர் பயணம் செய்கிறவர்களுக்கு இரக்கம் செய்திட வேண்டும் எனவும் வாகனங்கள் விபத்தின்றி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீண் ஆடம்பரங்களினாலும் பெருந்தீனியினாலும் உலக இச்சைகளினாலும் சமூக வலைத்தள பாவங்களினாலும் மது பழக்கத்தினாலும் கடனுக்குள்ளான ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்பட்டு அவர்கள் தீமையிலிருந்து விலக்கி காக்கப்படவும், கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வழி திறந்தளவும், மனம் திருந்தவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், தேசத்தில் பாதுகாப்பு பணியில் இருக்கும் முப்படை வீரர்களுக்கும் ஏற்ற கிருபை தந்தள்ளவும், ஆளுகிறவர்களுக்கு தேவரீர் ஏற்ற ஞானம் தந்தள்ளி ஊழல் லஞ்சமில்லாத தேசம் உருவாகவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை எங்கள் தேசத்துக்கு வேணும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர்கள், மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஆத்தும ஆதாய பணியில் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படவும், தேவ கிரியை நடப்பிக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பல் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.